சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், 54வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி அதிமுக தலைமை அலுவலகம் தற்போது களை கட்டி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க? அதிமுகவினுடைய 54வது தொடக்க விழா நிகழ்ச்சி தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில நடைபெற்று வருகிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய கொடியை கட்சி அலுவலகத்தில் ஏற்றி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பாக சிறப்பு மலர் ஒன்று வெளியிடப்பட இருக்கிறது. அண்ணா வழியில் திராவிடம் என்கின்ற சிறப்பு மலர் என்பது இன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் ஏற்பாடு செய்திருக்கிறது. நலத்திட்ட உதவிகள் என அனைத்துமே விரைவாக முடித்துவிட்டு சட்டப்பேரவையில இன்று பங்கேற்க வேண்டும் என்பதால இந்த நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் இந்த கட்சி அலுவலகத்தில் இன்று ஏற்பாடு செய்யல. இருந்தாலும் கூட இது முடிந்த பின்பு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கட்சியின் சார்பாக இந்த பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. கட்சியினுடைய அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது கட்சியினுடைய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தி கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி அதன் பின்பு அண்ணாவடியில் திராவிடம் என்கின்ற சிறப்பு மலரை எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமி வெளியிட இருக்கிறார். சந்தானம், நேற்றைய தினம் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதிமுகவில் உள்ள அந்த கலைகள் எல்லாம் அகற்றப்பட்டு செழித்து வளர்ந்திருப்பதா தொண்டர்களுக்கு அவர் செய்தியில குறிப்பிட்டிருந்தார். இன்னைக்கு தொண்டர்களுக்கு எதுவும் மெசேஜ் சொல்ல வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே அந்த கடிதத்துல அவர் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கடிதத்தை எழுதுகிறார். கட்சியினுடைய அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுவதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. ஏன்னா சட்டப்பேரவையில இன்று சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தமிழகத்திலிருந்து தயார் செய்யப்பட்ட இந்த மருந்து காரணமாக அதை குடித்து உயிரிழந்த குழந்தைகள் அந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்கிறது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட இருக்கிறது. எனவே சட்டப்பேரவை நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும் என்பதால இன்று தலைமை அலுவலகத்தில் அவர் பேசுவதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யவில்லை. வந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடியேற்றி அதன் பின்பு சிறப்பு மலரை வெளியிட்டு உடனடியாக சட்டப்பேரவைக்கு தொடங்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.